டொவினோட 50வது படம் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷனு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கேஸ்டிசம் இருக்கோ அதே மாதிரி அதோட சூப்பராக கேரளாவில் நிறைய கேஸ்டிசம் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் சட்டிலாக நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ஒரு மேட்ரு இருக்குது, அது ஒரு டார்க்கான ஒரு லேயர். அதை நான் பிச் பண்ண விரும்பலை, அதை அவன் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தமிழ் எனக்கு எந்த அளவுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஸோ அதனால் வந்து மலையாளத்தில் இருக்கிற அதே ரானஸ் வந்து தமிழ் டப்பிங்கில் கிடைக்குமான்னு தெரில. சப்டைட்டில்ஸ் இருக்குது, எல்லா தேட்டர்லையுமே சப்டைட்டில்ஸ் இருக்குது. அதனால் சப்டைட்டில்ஸோட மலையாளத்தில் பார்த்தா கூட புரிஞ்சிடும் படம். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான டைலாக்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதனால் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கலாம், மலையாளத்திலே பார்க்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து முன்னிறுத்தப்பட்ட அந்த அஜயன், மணியன், அவங்க அப்பா அவங்களே வந்துட்டு ஒரு அதாவது நம்ம மனுஷங்கள்லாம் சேர்ந்து நம்ம மனுஷங்களில் ஒருத்தங்களை வந்து தள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். ஸோ அதான் கேஸ்டிசம் தான். அதை வந்து சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை எங்கேயுமே வந்து மேலோங்கி சொல்லலை, சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல ஐடியாலஜியாக எனக்கு பட்டுது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் படங்களில் வந்துட்டு எங்கே இருந்தோ எதையோ தூக்கிட்டு வந்து சொருகிறாங்க. அது வந்து நல்லதான்னு எனக்கு தெரில. பஸ் அது உண்மையானு தெரிலல்ல. நமக்கு வரலாறு பற்றி பேசும்போது கரெக்டாக பேசணும். இங்கே படித்தோம் அவங்க படித்தோன்னு சும்மா பேசக்கூடாது, அவ்வளோதான். இல்லை ப்ரோ, அது என்ன மாட்டி விட்ருவீங்க போல ப்ரோ. என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லை நமக்கு நடக்கிற பாதிப்புகளை பற்றி பேசுகிறோன்றதை தாண்டி நம்ம யாருன்னு நமக்கே ஒரு புரிதல் இல்லாதப்போ நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. அது என்னோட ஒரு ஐடியாலஜின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலுமே ஸ்டோரி தான் எல்லாமே. இந்த ஸ்டார் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு யார் பண்ணுறாங்க டைரக்ஷன், அதெல்லாம் தாண்டி அதான் 2.5 மணி நேரம் வந்து இப்போ விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும், அவங்க மூஞ்சி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து தேட்டரில் காமிச்சு ஒரு 2.5 மணி நேரம் பாருங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, அவங்களோட எப்பேற்பட்ட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த 2.5 மணி நேரம் பேசுகிற கதை என்ன கதை பேசுகிறோன்றது தான் ஒரு சினிமான்றதே. அதுதான் புரணி பேசுகிறது தான் சினிமா. அந்த 2.5 மணி நேரம் பேசுகிற கதை வந்து வேல்யூவாக இருக்கணும். அதுதான் சினிமாவுக்கு. இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து படம் பார்த்துட்டு வந்து காசு போடல, அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படித்து தான் காசு போடுறாரு. அப்போது அந்த கதை தான் வந்து மூலதனம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வேறு எதையுமே ஏன்னா ஒரு ப்ரொடியூசரே வெறும் அந்த கதையை கேட்டு தான் காசு போடுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் கதை தான் வெயிட்டேஜாக இருக்கணும். ஸ்டாரோ டைரக்டரோ அவங்களோட ஐடியாலஜிஸோ கூட முன்னிறுத்தப்பட வேண்டணுன்றது வந்து அவசியமே கிடையாது. கதை தான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமானா கதை தான் ஹீரோ. படம் ஒரு நல்ல ட்ரீட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த பீரியாடிக்கல் ஃபிலிம்ஸில் இது மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்த பீரியாடிக்கல் ஃபிலிம்ஸில் இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. விஷுவல்ஸு ப்ளஸ் வந்து கெட்டப்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மணியன் கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 2-3 பிருத்திவிராஜை சாப்பிட்ருக்காரு டொவினோ, அப்படி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மணியன் கேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் அஜயன் கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணுற கேரக்டர் தான். அதுக்கு முன்னாடி இருந்த கேரக்டரும் கொஞ்சம் ஜென்ரலாக போகிற கேரக்டர் தான். மணியன் கேரக்டர் தான் கொஞ்சம் வைல்டாக இருக்கும். அது வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும் அந்த மணியன் கேரக்டர். இல்லை அரவான் வேறு ப்ரோ. அரவான் வேறு, இது வேறு. அரவான் வேறு. ஏன்னா அரவான் மாதிரி ஒரு படம் திருப்பி நம்ம தமிழ் சினிமாவே கொடுக்க முடியாது. இது வந்து டோட்டலாக வேறு ப்ரோ. ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப தப்பு. மணியனோட காலகட்டம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அஜயன் கேரக்டருக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அவங்க அப்பா கேரக்டருக்கு பயங்கரமான ஒரு பவுண்ட்ரி இருக்குது. மணியனுக்கு வந்து எந்த பவுண்ட்ரியுமே கிடையாது. மணியனுக்கு ஒரு காதல் இருக்குது, அந்த காதலுக்காக அவர் என்ன வேணால் பண்ணுவாப்புல. மனித காதல் அல்ல அப்படின்ற கான்செப்ட் தான். கோர்ட்டில் வந்து ஒரு சீனில் தளபதி வந்து பாடுவார்ல, மனித காதல் அல்ல. அதுக்கும் நம்ம கமல்ஹாசன் படத்துக்கும் கனெக்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் கான்செப்ட் ஒன்று தான். அது இங்கே அது அங்கே. ஆனால் டொவினோவோட படங்களில் 2018 வந்து அவர் இறந்து போகிற ஒரு அண்டர் வாட்டர் சீன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு அண்டர் வாட்டர் சீன் இருக்குது, அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரியாலிட்டியோடு சேர்ந்த மாதிரி நடிச்சிருக்காப்புல. நிறைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ரொம்ப எனக்கு பேசிக்காக டொவினோ ஃபாலோ பண்ணுறாள் தான். அதனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது டொவினோட இந்த படம். இல்லை ஒரே கான்செப்ட் தான். 3 ஜென்ரேஷனு ஒரே ஒரு ஈவெண்ட்டு வந்து 3 ஜென்ரேஷனு கனெக்ட் பண்ணோம். அதுதான் அஜயனோட 2வது திருட்டு தான் படம். அவர் எதை திருடுறாரு, ஏன் திருடுறாரு, எப்படி திருடுறாரு, எதுக்கு திருடுறாருன்றது தான் கதை. என்னோட ஃபஸ்ட்டு திருட்டு, அதனால நடந்த விளைவு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் 2வதாக திருடணுமா, அப்படி திருடினா அவர் எதை திருட போகிறாரு, ஏன் திருடுறாரு அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட் ஹாப்பில் காமிச்சு சரி திருடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து அவர் எதை திருடினாரு அப்படின்றது தான் படம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு விஷயத்தை திருடுறாரு. அது எல்லாருமே திருட வேண்டிய திருட்டு தான். அது எல்லாருமே லைஃப்பில் திருடுற ஒரு திருட்டு தான். அதை வந்து எப்படி திருடுறாரு அப்படின்றது தான் கதை. ஸ்பெஷலான ஒரு படம். டொவினோக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு 50வது படம்.
ரைட்டிங்கில் அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கனால தான் ஸ்க்ரீனுக்கு இவ்வளோ கதை வந்திருக்கு. ப்ளஸ் ஜித்தின் லால் வந்து லாலோட பையன், அவர் வந்து ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண டைரக்ஷனுக்கும் இதுக்குமே அந்த முன்னாடி எடுத்த படமே ரொம்ப நல்ல படம். இந்த அஜெண்டா 2ஆம் வருஷம் வந்து ஜித்தின் லாலோட டைரக்ஷன் வந்து ஒரு 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 சூப்பரான படம் பார்த்த ஒரு ஃபீல். எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, நல்ல படம். நான் மலையாளத்திலே பார்த்ததுனால எனக்கு லேக் அடிக்கலை. தமிழில் எந்த எப்படி டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. 3D வந்து நல்ல பிவிஆர் அந்த மாதிரி ஒரு நல்ல தியேட்டர் இருக்கிற மாதிரி 3D போனால் நல்லாயிருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா 2Dலே படம் பார்க்கலாம். 3Dக்கான படம்னா இது இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் படம் வந்து ரொம்ப நல்ல படம். இதுக்கு 3D வந்து அவசியமானு கேட்டால் இல்லை தான். பட் 3D எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல தியேட்டரில் பார்த்தா 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து சாங் வச்ச இடம், சாங் லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா சாங்க்கான படம் கிடையாது இது வந்து ஒரு பீரியாடிக்கலான படம். ப்ளஸ் பீரியாடிக்கல் டு ரியாலிட்டின்றப்போ ஒரு 3 ஜென்ரேஷன் 3 கெட்டப்பு. எந்த இடத்துலையுமே வந்து ஆக்டிங் வந்து கொஞ்சம் கூட குறையல. டொவினோ வந்து போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து அடுத்த அடி எடுத்து வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டொவினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போதுலேருந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது. அதனால ஒரு மிருகம் மாதிரி அப்படியே வளர்ந்துக்கினே வராப்புல. அதை தாண்டி வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. டைலாக்ஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், அது பர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும். மற்றபடி ஒரு டொவினோட ஃபேன்னா கண்டிப்பாக வந்துடலாம் படத்துக்கு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பழைய கதை கேட்குற மாதிரி அதே மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு நம்ம பாட்டியெல்லாம் கதை சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி நல்லா பண்ணியிருக்கு. அது மாதிரி அது நல்லா இருந்துச்சு. ஆனால் 3D இருந்ததுனால கொஞ்சம் நம்ம நினைக்க மாதிரி அவ்வளோ மாதிரி குவாலிட்டியில் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு விஷுவலெல்லாம். ஆமாம், ஃபிட்டிங் நல்லா இருக்கு. அதனால தானே அவர் இப்போ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. லவ் அது மாதிரி ஒரு வேறு ட்ராக்கு தான். ஆனால் கதை வந்து வேறு ட்ராக்கு நல்லா இருந்துச்சு.